ஹாய் கைஸ், கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில் நிலையம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு லாங்கான ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப லாங்காக நம்ம எந்த ட்ராவலும் பண்ணதே கிடையாது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் டு சென்னை சதாப்தி, சேரன், கோவை, இன்டர்சிட்டி, வந்தே பாரத் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த சென்னை ரூட்டில் இல்லை பெங்களூர் ரூட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். மிஞ்சி போனால் அந்த கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை ஜன்சதாப்தி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகிற இன்னொரு சூப்பரான ட்ரெயின், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின். நிறைய ட்ரெயின்ஸ் இங்கே லாங் டிஸ்டன்ஸ் கிளம்புது. ஸோ அதில் ஒன்று ஸ்பெஷலான ட்ரெயின், ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கோயம்புத்தூருடைய மும்பை ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படுற குர்லா எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு லோக்மானியா திலக் டெர்மினஸ், மும்பையுடைய எல்டிடி டெர்மினஸ் வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய குர்லா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து 8:50 இங்கேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம கிளம்ப போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச் மும்பை வரைக்கும், மும்பை எல்டிடி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு லாங்கான ஜேர்னினே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ 2 பார்ட்டாக வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோமோ அந்த ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு, நடுவில் ஜேர்னிலாம் எப்படி இருக்குது, ஃபுட்டெலாம் நம்மளுக்கு எப்படி மேனேஜ் பண்ண முடியுது, எல்லாத்தையுமே பார்க்கலாம். நான் ஓவர் நைட், நேற்று நைட்டே இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டேன். ஓவர் நைட் பார்த்திங்கன்னா நான் ரிட்டையரிங் ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன், டார்மிட்டரியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ கிளம்பியாச்சு, காலைல குளிச்சுட்டு ரெடியாகி கிளம்பியாச்சு. கீயை போய் கேர்டேக்கர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் வெளியில் சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு நம்ம குர்லா எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற ஆர்யா சைவம் ஹோட்டல். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னு வந்துட்டா நான் இங்கே தான் சாப்பிடுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி மாதிரியான செட்டப் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செம்ம வியூ கிடைக்கும். என்ட்ரன்ஸோட ஃபுல் வியூவும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க அடுத்து ஜங்ஷனுக்குள்ளே போய் நம்ம குர்லா தான் இன்றைக்கி மெயின், அவனை பார்த்துருவோம். ஸ்டேஷன் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயின் பற்றி பார்த்துடலாம். ஐயோ, இப்போ தான் வந்துச்சு, அதுக்குள்ளே போயிடுச்சு. அடுத்து வரும் கோயம்புத்தூர் லோக்மானியா 8:50 கிளம்புறது. 4th பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகுது. அண்ட் இது பாருங்களேன், கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன பிளாட்ஃபார்மில் இருக்குது, எங்கெங்கே சப்வே இருக்குது, ரிட்டையரிங் ரூம் இருக்குது, வெயிட்டிங் ஹால் இருக்குதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே மேப்பில் போட்டிருக்காங்க. சூப்பரில் 1Aலேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 வரைக்கும் இருக்குது. ஸோ டோட்டலாக 7 பிளாட்ஃபார்ம்ஸ். ஆனால் அது கணக்கு அப்படி கிடையாது. 1Aவும் 1ம் ஒரே ட்ராக் தான். அண்ட் அந்த டிஸ்பிளே சிஸ்டம் தவிர இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர்கிட்ட ஒரு போர்டில் எழுதியே வச்சுருக்காங்க என்னென்ன டைம், என்னென்ன பிளாட்ஃபார்ம்னு. ஏதாச்சும் டிலேவாக இருந்தால் இதில் மென்ஷன் ஆகிடும். அங்கே பாருங்களேன், ஒரு ட்ரெயின் இன்டெஃபினட் லேட்டாக 12626 அப்படி என்ன ட்ரெயின்னு தெரில, ட்ரிவாண்ட்ரம்னு போட்டிருக்கு. நம்ம
கோயம்புத்தூர் குர்லா எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்குது. இன்ஜின்லாம் கப்பல் பண்ணி ரெடியாக இருக்குது. சவுண்டிலே தெரியும். WAP7 ஈரோடு லோக்கோ ஷெட்டுடைய WAP7 தான் நம்ம குர்லா எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது. பட் ஒரு விஷயம் இருக்குது, ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது. ஸோ இவன் வந்து புல் பண்ண போகிறது பெங்களூர் வரைக்கும் தான், KSR பெங்களூர் வரைக்கும். அங்கே KSR பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ரிவர்சல் இருக்குது. ஸோ ஃபுல் ரேக் ரிவர்சலும் இருக்குது. லோக்கோவும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் மாட்டுவாங்க, இன்னொரு சைடு வந்து மாட்டுவாங்க. ஸோ அங்கே வந்து இதே லோக்கோ மாட்டுறாங்களா இல்லை வேறு லோக்கோ மாட்டுறாங்களான்னு அங்கே பார்ப்போம். நிறையா பார்சல் இங்கே ஏறும் போலங்க. தனியாகவே ஒரு ஹை கெப்பாசிட்டி பார்சல் வேன் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் லோக்மான்யா திலக் டீனா டெர்மினஸு. இன்ஜின் கிட்ட இருந்து ஒவ்வொரு கோச்சாக பார்த்துட்டு போவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்ட் கோச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று, ப்ளஸ் ஒரு SLRம் பேக்கில் இருக்குது. கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவாலாம் ஒன்றும் கூட்டம் இல்லைங்க. மேபி போக போக ஃபுல் ஆகலாம். இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கம்மியான கூட்டம் தான் இருக்குது அன்ரிசர்வ்டில். அண்ட் இந்த குர்லா எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஸ்லீப்பர் கோச் இல்லைங்க. இந்த கோச் இல்லை, வேறு ஒரு கோச்சு. பட் நான் புக் பண்ணியிருக்கிறது ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணியிருக்கேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் புக் பண்ணது. பட் நம்மளுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன் ஸ்லீப்பரு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா மும்பை வரைக்கும் போகுது, ஸ்லீப்பர் நல்லா இருக்குமா, க்ரௌட்லாம் ஜாஸ்தி இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ண மும்பை ட்ரெயின்ஸில் க்ரௌட் வந்து ஓவர் ஜாம் பேக்லாம் இருக்காது. நம்ம மற்ற நார்த் ட்ரெயின்ஸு, இன்டீரியர் நார்த்லாம் போகிற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தோம்னா பயங்கர ஜாம் பேக்டாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி மும்பை ட்ரெயின்ஸ்லாம் பார்த்ததில்லை. இந்த ட்ரெயினும் அப்படி இருக்குங்கிற நம்பிக்கையில் புக் பண்ணியிருக்கேன். பட் போக போக பார்ப்போம். ஒரு 2 நாள் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும், நாளைக்கு ஒரு ஹாஃப் டே ட்ராவல் பண்ணணும். ஸோ அதில் தெரிஞ்சிடும் ஸ்லீப்பரில் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு. நான் ட்ராவல் பண்ணுற ஸ்லீப்பர் கோச் என்னன்னு வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி 3rd AC 2nd ACலாம் இந்த ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். லாஸ்ட்டுக்கு போகணும். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது AC தான் லாஸ்ட்டில் வருது. பட் அது பெங்களூரில் ரிவர்ஸ் ஆகிடும். டோட்டலாக ஒரு 6 3rd AC கோச் இருக்குது. கோயம்புத்தூர் குர்லா எக்ஸ்பிரஸ்க்கு தனியாகவே ஒரு பேண்ட்ரி கார் கொடுத்துட்டாங்க, AC ஹாட் பஃபே கார். ஸோ அதிலே தெரியும் இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ லாங்காக போகுதுன்னு. ஸோ உள்ளே வந்து எல்லாமே சேல் பண்ண போகிறாங்க தான் நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாமே உள்ளே சேல் ஆகும். அண்ட் AC 2 டயர் கோச்சஸ் 2 A1 A2ன்னு இருக்குது. ஒரு தனி ஃபஸ்ட் AC கோச்சே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணதை விட ஏசியில் ட்ராவல் பண்ணது தான் பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ஏசியில் போனால் தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக போக முடியும் அப்படிலாம் கண்டிப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மும்பை சைடு தான் போகிறோம். ஸோ வந்து ரொம்ப நம்ம வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணலாம், கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அண்ட் இதுதான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் S6 கோச். கொஞ்சம் பழைய கோச் மாதிரி தான் இருக்குல்ல. நமக்கு முன்னாடி கோச்லாம் நல்லா புதுசாக இருக்குங்க. நமக்கு வாய்ப்பு இதெல்லாம் இப்படி தான் வாய்க்குது. பரவாயில்ல, நமக்கு வந்து இன்டீரியர்ஸ் நல்லா இருந்தால் போதும்பா. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா காலியாக தாங்க இருக்குது கோச்சு. மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இது எங்கே மேக்ஸிமம் ஃபில் ஆகும்னா பெங்களூரில் தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடும்.
வண்டி எண் 1104 கோயம்புத்தூரிலிருந்து மும்பை லோக்மான் திலக் டெர்மினல் வரை செல்லும் குர்லா விரைவு வண்டி வயா ஈரோடு சேலம் பெங்களூரு பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 புறப்பட தயாராக உள்ளது. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஸோ சூப்பரான ட்ரெயின் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எந்த வகையில் சூப்பர்னு சொல்கிறேன்னா, ரொம்ப ஃபேமஸுங்க இது. டெய்லி ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபேமஸான ட்ரெயின். முக்கியமாக வந்து நடுவில் சொல்கிறேன், நிறைய ஹைலைட்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் ட்ராவலில் என்ன சொல்லுவேன், லாங் ஜேர்னியில். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம், குர்லா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம், வாங்க. கேஎஸ்ஆர் பெங்களூரு ரூட்டில் தான் நம்ம குர்லா எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் எந்த ரூட்டில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி ஹொசூர் வழியாக தான், அந்த காட் செக்ஷன் ரூட்டில் தான் போகிறாங்க. நம்ம வந்து உதயியில் வந்தப்போ ஒரு ரூட் பார்த்துருப்போம், குப்பம் வழியாக ஜோலார்பேட்டை பைபாஸ் பண்ணி வருது. அது வந்து ஒரு சில ட்ரெயின்ஸ் பண்ணுது, ஒரு சில ட்ரெயின்ஸ் வந்து ஒசூர் தர்மபுரி வழியாக போகுது. நம்ம குர்லாக்கும் ஒசூர் தர்மபுரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு இந்த ட்ரெயின் வந்து டைவர்ஷனில் ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது சேலம்லேருந்து பெங்களூர் போகாமல், சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் பைபாஸ் பண்ணி ரேணிகுண்டா வழியாக குண்டக்கல் ஜாயின் பண்ணிச்சு. இப்போ ஒரு வாரமாக தான் குர்லா எக்ஸ்பிரஸ் தன்னோட யூஸ்வலான பெங்களூர் ரூட்டில் ஓடிட்டுருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. செம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிளென்லினஸ் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ரயில்வேஸ், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்லாம் எப்படி சூப்பராக இருக்கோ, அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ரயில்வேஸில், சென்ட்ரல் ரயில்வேஸில் வந்து கிளென்லினஸ் மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா நிறையா ரேக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சிஆருக்கு கீழே வந்து அவங்க நிறையா ரேக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க, இந்தியா ஃபுல்லாக வந்து சிஆர் ரேக்ஸ் நிறையா ஓடும். குர்லா எக்ஸ்பிரஸில் ஸ்லீப்பர் கிளாஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து எல்டிடி வரைக்குமே புக் பண்ணியாச்சு. 625 ருபீஸ் ஆகுது ஸ்லீப்பரில். நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது, வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் பெங்களூர் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் மிட் டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், மத்தியான வேலையில் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் சப்போஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா பெங்களூருக்கு வந்து 245 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்லீப்பரில்.
டிஸ்டன்ஸ் குர்லா எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மும்பை எல்டிடி வரைக்குமே கரெக்டாக வந்து ஒரு 1500 கிலோமீட்டர் வருது. 1497, அதாவது 1500னே வச்சுப்போமே. நம்ம இப்போ வந்து சேலம் வரைக்கும் 160 கிலோமீட்டரை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அதாவது 10% ஆஃப் த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 90% ஒரு லாங் ஸ்ட்ரெச் இருக்குது. சேலம் சென்னை ரூட்லேருந்து பிரிஞ்சு நம்ம தர்மபுரி ஹொசூர் ரூட்டை ஜாயின் பண்ணியாச்சு. கிராசிங்காக ஹால்ட் நிறுத்தியிருக்காங்க காருவள்ளி அப்படிங்கிற ஸ்டேஷனில். இந்த லைனில் யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான். நம்ம வந்தே பாரத்தில் வந்தப்பயே பார்த்தோம். வந்தே பாரத்தையும் நிற்க வச்சு கிராசிங்லாம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம நின்று வந்து யார் கிராஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்எம்விடி காரைக்கால் எக்ஸ்பிரஸ், அந்த லாங் எக்ஸ்பிரஸ் அதுதான் கிராஸ் பண்ண போகுது. இன்னும் நிறைய வரும் இந்த லைனில், நம்ம போக போக பார்த்திங்கன்னா வரும். ஓமலூர் ஜங்ஷன்லேருந்து கார்மேலாராம் வரைக்கும் சிங்கிள் லைன் தான் இப்போதைக்கு. பட் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து அந்த சைடு கார்மேலாராம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டபுள் ட்ராக்ஸ் போட்டுட்ருக்காங்க. இந்த லஞ்ச் விஷயத்தை பற்றி நான் மறந்தே போயிட்டேங்க. சேலம்லேயே வாங்கியிருக்கலாம், சேலமில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் அங்கே வந்து எனக்கு அந்த தாட்டே வரல. ஏன்னா டைமிங் ரொம்ப early-ஆ இருந்துச்சா, அதனால் வந்து எனக்கு தோணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தோணுச்சு லஞ்ச் வரப்போதில் நம்ம ஃபுட்டு வாங்கணும்னு நினச்சேன். அப்புறம் தர்மபுரி ஸ்டேஷன் வந்திருக்கா, தர்மபுரியில் பார்த்தேன். எங்கேயும் வந்து பெருசாக யாரும் சேல் பண்ணல, கடைகளில் விற்கிறாங்க. பட் அதுக்கு பதிலாக ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன், நம்ம உள்ளே வந்து ட்ரை பண்ணலாமே. ஏன்னா பேண்ட்ரி கார் இருக்குது, ஃபுட்டும் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீல்ஸ், வெஜ் மீல்ஸ்னு ஏதோ சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது வந்து ரெண்டாவது. ஃபஸ்ட்டு நம்ம பசிக்கு வந்து சாப்பாடு கிடச்சா போதும்னு இருக்குது. அண்ட் ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். குர்லா எக்ஸ்பிரஸில் பேண்ட்ரியில் ஃபுட் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ இதுதான் குர்லா எக்ஸ்பிரஸ் பேண்ட்ரியில் சேல் பண்ணுற வெஜ் மீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து 120. நான் வந்து அந்த 80 ருபீஸ் மீல்ஸ் கேட்டு பார்த்தேன், அது இல்லைன்னாங்க. ஸோ அதனால தான் இதை வாங்கிட்டேன். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, பிளேட் வச்சு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம எப்படி பார்ப்போன்னா ஒரே பாக்ஸில் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. பட் இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டு ஒரு பேப்பர் பிளேட் கொடுத்துட்டாங்க. மெனு வந்து யூஸ்வல் தாங்க, நம்ம மற்ற ட்ரெயின்ஸில் பார்க்குற மாதிரி தான். ரைஸ் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து கிரேவி, ஏதோ உருளைக்கிழங்கு கிரேவி கொடுத்துருக்காங்க, பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு. அப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி. அப்புறம் தால், இது சப்பாத்தி, ஒரு 2 சப்பாத்தி இருக்கும், ஊறுகாய், சாப்பிட்றதுக்கு பிளேட்டு. மெனுலாம் சேம் தான், சாப்பாடு நல்லா இருந்தால் ஓகே. நான் சாப்பிட்ட வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்த்ததை விட. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் லாங் டிஸ்டன்ஸ் போகிற, அதுவும் வந்து சவுத்தை தாண்டி போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஃபுட்டு. பட் இங்கே வந்து நல்லாவே இருந்துச்சு. யூஸ்வலான மெனு தான் கொடுத்துருந்தாங்க. பட் எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. டேஸ்ட் வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி கரெக்டாகவே இருந்துச்சு. என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, 120 அப்படிங்கிறது ஓவர் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ வேறு நல்ல ஆப்ஷன் எதுவுமே இல்லாதப்ப பேண்ட்ரி ஃபுட் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குர்லா எக்ஸ்பிரஸில் நல்லா தான் இருக்கும் போல். ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குது. அண்ட் குர்லா எக்ஸ்பிரஸ்க்கு ஆன் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஸ்டாஃப்ஸும் கொடுத்துட்டாங்க. OBHS டீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன் போர்ட் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்வீசஸ்லேயே இப்போல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேறு ரொம்ப லாங் போதா, நான் சொன்ன மாதிரி 1500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ குப்பை ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ பேசஞ்சர்ஸ் இல்லை, பட் பெங்களூர் தாண்டி வந்து பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக ஆகிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி குப்பை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆன் போர்ட் டீமே இருக்காங்க. கோயம்புத்தூர் டு பெங்களூரு, பெங்களூரு டு கோயம்புத்தூர் வந்தே பாரத் ஆப்ரேட் ஆகக்கூடிய ரூட்டில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியல. டக்குன்னு எடுத்து ஷெட்யூல் பார்த்தேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த வண்டிக்கும் குர்லா எக்ஸ்பிரஸ்க்கும் அந்த கோயம்புத்தூர் டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத்துக்கும் ஆல்மோஸ்ட் சேம் டைமிங்க. வந்தே பாரத்துக்கு 6 hours 20 minutes கொடுத்துருக்காங்க. குர்லாக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டோன்மெண்ட் ஷெட்யூல் படி 6 hours 25 minutes. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸு. அப்புறம் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன வித்தியாசம்னே தெரியல. மேபி அதுக்கு வந்து ஸ்லாக் கொடுத்துருக்கலாம். வந்தே பாரத்துக்கு வந்து கண்டோன்மெண்ட் தான் லாஸ்ட் ஸ்டாப் அப்படிங்கிறதுனால கண்டோன்மெண்ட்டில் ஸ்லாக் கொடுத்துருக்கலாம். பட் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் டைமிங் தான் வருது. இப்போ கூட அவன் கிராசிங்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த சைடு வந்துட்டு இருக்கான். கார்மேலாராம் வரைக்கும் தான் டபுள் லைன் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வரைக்குமே இருக்குது. ஹீலலிகே அந்த ஸ்டேஷன் வரைக்குமே இருக்குது.
நேராக போகிற லைன் பார்த்திங்கன்னா பனஸ்வாடி அந்த லைன் போகிற லைனு. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இப்போ போச்சுல, அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுத்தால் நம்ம போக வேண்டிய குண்டக்கல் லைன் ஜாயின் பண்ணிடுவோம். அதாவது எலான்கா வழியாக குண்டக்கல் ஜாயின் பண்ணிடுவோம். பட் நம்ம ஒசூர் லைனில் வந்ததுனால அங்கேருந்து டேரெக்டாக எலான்கா ரூட் ஜாயின் பண்ணுறதுக்கு லைன் இல்லை. ஸோ எப்படினாலும் ரிவர்சல் வந்து தான் வரணும். ஸோ ரிவர்சல் போகிறாங்க. அதனால் கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்குமே போய் அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து திருப்பி இங்கே தான் வந்தாகணும். இங்கே வந்து பைப்நல்லி தாண்டி தான் நம்ம வந்து டர்ன் எடுக்கணும். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா போகும்போதும் நிற்கும், திருப்பி அங்கே ரிவர்சல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் இதே ரூட்டில் தான் வரணும். ஸோ வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. போகும்போது வந்து கோயம்புத்தூர் இல்லை சேலம் அங்கெல்லாம் ஏறின பேசஞ்சர்ஸ் இறங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் போகும்போது அதாவது ரிவர்சல் முடிச்சுட்டு கிளம்பும்போது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இங்கேருந்து ஏறுறாங்க பார்த்தீங்களா, குண்டக்கல் போகிறவங்க மும்பை போகிறவங்க ஏறுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேஎஸ்ஆர் பெங்களூரில் க்ரௌடு பார்த்தீங்கள, இங்கே தான் ஃபில் ஆகும். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே நைட்டு வேறு, ஃப்ரைடே ஈவினிங் கரெக்டாக இப்போ. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாம் பேக்டாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்ப்போம் உள்ள க்ரௌட் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே லோகோ ஷார்ட்ஸ் காட்டும் போதே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து ரிவர்சல் இருக்குன்னு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு போவோம், கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஏன்னா ஏசி கோச்லாம் தாண்டி நம்ம பின்னாடி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு நடந்து போய் என்ன லோகோ அட்டாச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வேக் 9 கொண்டு வந்திருக்காங்கங்க. இது ஒரு ரெகுலர் ட்ரெயின் ஆச்சு, என்னன்னு தெரில. வேக் 9 தான் இங்கே அட்டாச் பண்ண போகிறாங்க. யூஸ்வலாக ஸ்பெஷல் ட்ரெயினாக இருந்தால் தான் இந்த மாதிரி WAG9 தருவாங்க. பட் இது வந்து ரெகுலராக ஓடக்கூடிய ட்ரெயின், குர்லா எக்ஸ்பிரஸ் டெய்லி ரன்னிங் ட்ரெயின். அது என்ன ரீசன் தெரில, மேபி லோக்கோ அவைலபிலிட்டி இல்லாதனால இது தந்திருக்காங்க போல். கான்பூர் லோக்கோ ஷெட்டுடைய WAG9. என்ன விஷயம்னா WAG9 100 தாண்டாதுங்க. அதுவும் நம்ம போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா 130 km/h பர்மிட்டட் செக்ஷன், அந்த குண்டக்கல் லைனு. நான் கூட நினச்சேன் ஒரு WAP7 கொடுத்து 130 இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இது 100 தாண்டாது. நீங்களே பாருங்களேன், நான் போகும்போது ஸ்பீட் நோட் பண்ணி காட்டுறேன்.
சொன்னல ரிட்டர்ன் வந்து ரிவர்சல் முடிச்சுட்டு வரும்போதும் ஒரு வாட்டி நிப்பாட்டுவாங்க. அண்ட் எல்லா சீட்ஸும் இங்கே ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் பெருசாக எங்கேயும் வந்து கூட்டம் ஏறாது, ஏன்னா மொத்த சீட்டுமே பெங்களூர்லேயே ஃபில் ஆகிடுச்சு. அந்த ட்ராக் தான் நம்ம ஒசூர்லேருந்து வந்தோம்ல அந்த ரேம்ப் ட்ராக்கு. ஸோ இப்படியே ஏறி ரைட் எடுத்தால் ஒசூர் லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நேராக போய் லெஃப்ட் ஒரு லைன் எடுப்போம். இவ்வளோ நேரம் நம்ம வந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு காட் செக்ஷன் ரூட்டுங்க. அது வந்து முன்னாடி எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த ரூட்டில் வரதே ஃபஸ்ட் டைம். கேஎஸ்ஆர் பெங்களூர் டு ஹிந்துப்பூர் ஒரு ரூட் இருக்குது, அது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டில் வரேன். இதுக்கு முன்னாடி மும்பை ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ரூட்டில் இருந்தால் பண்ணியிருக்கோம். சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி குண்டக்கல் போய் ஜாயின் ஆகும். இல்லாட்டி இப்போ லாஸ்ட் டைம் பண்ண சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் கூட கர்நாடகா வழியாக வந்தது தான். ஸோ அதனால் இந்த ரூட் வந்து நம்மளுக்கு டோட்டலி புதுசு. நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட் vlog வருது. ஸோ டைமுக்கு டைம் வந்து கரெக்டாக பண்ணிடுறாங்க அந்த க்ளீனிங் ஒர்க்ஸு. ஃபஸ்ட்டு கேங் பாத் க்ளீன் பண்ணாங்க, இப்போ வந்து வாஷ்ரூம்ஸ் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ குர்லா எக்ஸ்பிரஸோட டிமாண்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் எப்படி நான் வந்தனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பெங்களூர் தாண்டி. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது. சீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், அதாவது கோச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் மேக்ஸிமம் இருந்திருப்போம். அந்த அளவுக்கு தான் க்ரௌட் இருந்துச்சு. பட் அப்படியே கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் ஒரு சீட்டு கூட வேக்கண்ட் இல்லை. ஆர்ஏசியில் இருந்துட்டு ஒரு ஃபுல் சீட் கிடைக்குமான்னு நிறையா பேர் டிடிஆரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு, அந்தளவுக்கு க்ரௌடு ஃபில் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்ட் அவைலபிலிட்டியை கூட போடலாம். ஏன்னா கரண்ட் அவைலபிலிட்டி காலையில் கூட செக் பண்ணேன், கோயம்புத்தூர் டு பெங்களூர் நிறையா சீட்ஸே அவைலபிளாக இருந்துச்சு இதில். பட் அதை தாண்டி நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச் அடிக்க போகிறீங்கன்னா, மும்பை எல்டிடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா முன்கூட்டியே புக் பண்ணிடுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் சீட் கிடைக்கும்.
சத்ய சாய் பிரசாந்தி நிலையம் புட்டபர்த்தி ரீச் பண்ணியிருக்கோம். புட்டபர்த்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். புட்டபர்த்தி சாய்பாபா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கான பேர் தான் சத்ய சாய் பிரசாந்தி நிலையம்னு வச்சுருக்காங்க. நிறையா வாட்டி இந்த ட்ரெயினை நம்ம பார்த்துருக்கோம் சென்னையில். சென்னை சென்ட்ரல் டு SSBN வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். கொஞ்ச நாள் அது ஓடாமல் இருந்துச்சு. அகெயின் லைன் ஒர்க்ஸ்னு சொன்னாங்க. KSR பெங்களூர் டு இந்த குண்டக்கல் ரூட்டில் லைன் ஒர்க்ஸ்னால ஓடாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த சர்வீஸு. ரெகுலராக எப்பயும் போல் ஃப்ரைடே நைட் சென்னை சென்ட்ரலில் கிளம்புல அதே ஷெட்யூலில் தான் ஓடிட்டுருக்கு. அது ஏதோ பெங்களூர்லேருந்து கிட்ட இருக்கிற ஊர் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம குர்லா எக்ஸ்பிரஸ் ஜேர்னி விலாகில் பார்ட் 1 இதோட வந்து முடிவுக்கு வருது. நம்ம வந்து SSBN வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். சத்ய சாய் பிரசாந்தி நிலையம் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தர்மாவரம் ஜங்ஷன் வரப்போகுது. அதிலேருந்து பார்ட் 2 கண்டினியூ ஆகும். ஸோ இந்த பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துருக்கோம் குர்லா எக்ஸ்பிரஸ் பற்றி. எங்கே நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து ஜேர்னி எப்படி போச்சு, அதுக்கப்புறம் பேண்ட்ரி ஃபுட்லாம் ட்ரை பண்ணது, அங்கேருந்து எப்படி காலியாக வந்துச்சு, அப்புறம் பெங்களூரில் எப்படி ஃபில் ஆச்சு, இன்ஜின் ரிவர்சலு, டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்ஜின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணது தான் பார்ட் 1. பார்ட் 2ல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு 18 hours ஜேர்னி நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது. தர்மாவரம் ஜங்ஷன்லேருந்து நாளைக்கு LTT ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு லாங் ஜேர்னி பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து மறக்காமல் அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் பாருங்கள். இந்த பார்ட் 1 பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன்.